அப்போஸ்தலன் பவுலுடைய பழைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு யூதன், நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ளவன். ஆனால் என்ன பண்ணாருன்னா, சபையை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவரை துன்பப்படுத்தினான், ஸ்தேவானை அடிச்சு கொள்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறான், நிறைய ஆண்கள் பெண்கள் கிறிஸ்தவர்களை வீடு புகுந்து அடிச்சு இப்படி ஆண்டவரை எதிர்த்து நின்றான். ஆனால் அவன் பார்வையில் அவன் யாரு? அவன் பார்வையில் யார்? அவன் நீதிமான், பர்ஃபெக்டான ஆளு. நிறைய நேரம் அப்படிதான். நான் என்னப்பா தப்பு பண்றேன்? ஒரு சண்டை மிஸ் பண்றது கிடையாது, சர்ச்சுக்கு வந்துடுவேன், தசமா காணிக்கையில பர்ஃபெக்ட். என் வீட்டில் கேட்டு பாருங்க, நல்ல புள்ள நல்ல பையன். சபையில் கேட்டு பாருங்க, ரொம்ப என்ன நேசிப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன்? இப்படிதான் நிறைய நம்ம நினைச்சுக்கிறோம் பவுலை போல. ஆனா என்னைக்கு இந்த பவுல் கர்த்தர் பிரியமான மாறினா அப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கிறிஸ்தவரை பாழாக்க வந்த பவுல் குதிரையிலிருந்து கீழே விழுறான், குருடன் ஆகிறான். நேர ஒரு தெருவுக்குள்ள கர்த்தர் போக சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு போய் அங்க என்ன பண்ண தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல 8-9 வாசித்தீங்கன்னா, 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசிக்கிறான். அந்த உபவாசம் என்ன பண்றானா, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. பவுல் என்ன பண்ணாராம்? 3 நாளுங்க உபவாசம் இருந்து. என்ன ஜெபம் பண்ணிருப்பான்றீங்க? ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருப்பான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உன் பாரு நீதிமான்ப்பா, ஆனா இப்படிலாம் செய்யறியே, இதெல்லாம் எனக்கு விரோதமானது. நீ சபையை பாழாக்குற, கிறிஸ்தவ கொலை பண்ற, அடிச்சு காயப்படுத்துற, சிறையில தூக்கி போடுற, ஒரு முரடா மாதிரி நடக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு விரோதமானது. இப்ப சரண்டர் ஆகிறான். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த மாம்ச வாழ்க்கையை விட்டுட்டு நான் விரும்புறபடி என் வசனத்தின்படி நட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்க சொல்லும் பொழுது பவுல் ஒப்பு கொடுக்கிற 3 நாள் உபவாச ஜபத்துல, இந்த ஜபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிருங்க. அவன் பேச்சு மாறிடுச்சு. அது முன்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவளை கண்டா அவளை பிச்சு பிட்டுங்கிற அளவுக்கு பேசுவான், அவளை அடித்து காயப்படுத்தினான். முரட்டு சுவாபம், பகை, எரிச்சல், விரோதம் எல்லாம் அவனுக்குள்ள இருந்துச்சு. தேவனோடு நேரம் செலவழித்த பின்பு அவன் மாம்சக்கிரியை மாற ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய சுவாபம் மாறுது, எல்லாரையும் நேசிக்கிறான். அவனை எல்லாரும் அடிக்கும் பொழுது அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டான். இதுக்கு முன்பு எல்லாரும் இவன் அடிச்சான், இவனால எல்லாரும் காயப்பட்டாங்க. என்னைக்கு ஆண்டவரோட நெருங்க ஆரம்பித்தானோ இவனை எல்லாரும் காயப்படுத்தினாங்க, ஆனா இவன் எல்லாருக்கும் ஆறுதல் ஆனான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நீங்க பிறருக்கு தீமை செய்து காயப்படுத்துறவங்களா, காயத்தை ஆற பண்ணுகிறவங்களா? தெய்வ பயம் இல்லாம உங்க விருப்பத்தை செய்கிறவங்களா, தெய்வ பயத்தோடு கர்த்தர் கீழ்ப்படுகிறவங்களா? உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன் சபைக்கு வந்து நம்மளால மாற முடியலன்னா, தனிப்பட்ட ஜபம் இல்லைங்க. நீங்க தனிமையில் ஆணோட உட்காரதான் உங்களோடு கர்த்தர் பேசுவார், உங்களோடு கர்த்தர் இடைபடுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் ஆண்டு உணர்த்துவார். நீங்க ஆண்டு சமூகத்தில் உட்காராம சண்டே மட்டும் நீங்க வந்துட்டு போறீங்கன்னா வாழ்க்கையில மாற்றம் வராது. அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள். உங்க பேச்சு மாறல, உங்க சுபாவம் மாறல, உங்க லைஃப் ஸ்டைல் மாறல, தேவனை விரோதமான உங்க விருப்பங்கள் மாறல, கர்த்தருடைய சித்தத்தை நீங்க விட்டு கொடுக்கல, ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, நம் நிம்ரோத்தை போல தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள். நிம்ரோத்தின் முதல் பாவம், அவன் மாம்சத்துக்குரியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய மாறணும்னா கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.